அத்தியாத்ம ராமாயணம் மலையாள நூல் தமிழ் மொழிபெயர்ப்பு. 3ஆம் நாள் கதை. முதல் பகுதி. இறைவனின் அவதார சிறப்பு. அறநூல்களையும் தர்ம சாஸ்திரங்களையும் புராண இதிகாசங்களையும் செவிமடுத்து நிர்மலமான பிரம்மானந்தத்தில் லயித்த மனதுடன் நித்தியமாய் பரமனாய் பராபரனாய் பரபிரம்மம் என்று அழைக்கப்படுபவனாய் மேலானவனாய் புருஷனாய் பரமாத்மாவாய் பரமானந்த மூர்த்தியாய் இருப்பவன் பூமியில் மனிதனாக அவதாரம் எடுத்து பூமியை ஆளும் அரசனாக மன்னர் குலத்தில் வாழ்ந்து வந்தார். மனதால் ஆழமாக சிந்தித்து கண்டால் உண்மையில் அவர் எந்த செயலும் செய்வதில்லை. அவருக்கு எந்த மாற்றங்களும் விகாரங்களும் இல்லை. சிந்தனையில் மாற்றமில்லாத அந்த ஆத்மானந்த வடிவினனின் இந்த மாயா வைபவம் விசித்திரமானது, மிகவும் விசித்திரமானது. விஸ்வாமித்ர முனிவரின் யாக சம்ரக்ஷணமான வேள்வி பாதுகாப்பு. அக்காலத்தில் முனிவர்களில் முதன்மையானவரான விஸ்வாமித்ர முனிவர் அயோத்தி மாநகருக்கு எழுந்தருளினார். இப்பூமியில் ராமனாக தன் மாயையினால் பிறந்து அழகிய திருவுருவம் கொண்ட பரமாத்மாவும் சத்திய ஞான அமிர்த ஆனந்த வடிவமுமானவனை காண்பதற்காக நெஞ்சில் நிறைந்த பக்தி பொங்கி வழிய அவர் வந்தார். கௌசிகரான விஸ்வாமித்ரர் முனிவரை வந்ததை கண்ட தசரத மன்னன் உடனே மிகுந்த மரியாதையுடன் எழுந்து எதிர்கொண்டு வரவேற்று வசிஷ்ட முனிவருடன் சென்று அவரை முறைப்படி உபசரித்து சாஸ்திர விதிகளின்படி பூஜைகள் செய்து பக்தியுடன் வணங்கி நின்றார். புன்னகையுடன் அந்த முனி சிரேஷ்டரிடம் தசரத மன்னர் கூறினார், தவநிதியே, தாங்கள் இங்கு எழுந்தருளியதால் என் அந்தராத்மா நிறைவடைந்தது. எங்கள் பிறவி இன்று பயனுடையதாக மாறியது. உங்களை போன்ற மகான்கள் எழுந்தருளும் தேசம் மங்களமடையும். அங்கே சகல செல்வங்களும் தானாகவே வந்து சேரும். கருணை கடலே, உமது திருவுள்ளத்தில் என்ன நன்மையை எண்ணி இருக்கிறீரோ அதனை இப்போது கட்டளை தருள வேண்டும். தவசிரேஷ்டரே, என்னால் இயன்ற அனைத்தையும் செய்வதற்கு நான் தயங்க மாட்டேன். இதுவே உண்மை. விஸ்வாமித்ர முனிவர் இதனால் மிக்க மகிழ்ச்சி அடைந்து முழு நம்பிக்கையுடன் தசரத மன்னனிடம் கூறத் தொடங்கினார். நான் ஒவ்வொரு அமாவாசை தோறும் பித்ருக்கள் மற்றும் தேவர்களுக்காக செய்யும் வேள்விகளை தடுத்து அழிப்பவர்கள் மாரீச்சன், சுபாகு முதலான அரக்கர்கள் ஆவர். அவர்களை அழித்து எனது வேள்வியை காப்பதற்காக மன்னரை தாம் உமது புதல்வனான ராமனை என்னுடன் அனுப்பி வைக்க வேண்டும். மேலும் புஷ்கர விழிகளை கொண்டவனும் வீரம் மிக்கவனுமான லக்ஷ்மணனையும் கூடவே எந்த தயக்கமும் இன்றி அனுப்பி வைக்க வேண்டும். இதனால் உமக்கு நன்மையே விளையும். பூமிநாதனே, மங்கள குணங்கள் நிறைந்தவனே, கருணை கடலே, அரசனே. இதை செவிமடுத்து கவலையால் மனம் கலங்கிய தசரத மன்னன் தன் குல குருவான வசிஷ்ட முனிவரிடம் ஆலோசித்து இவ்வாறு கூறினார். குருவே, நான் என்ன கூறுவது? என் பிரியமான மகனை பிரிந்து வாழும் சக்தி எனக்கு இல்லையே. மிக்க ஆசையோடு பல காலத்திற்கு பின் தெய்வ சங்கல்பத்தால் பெற்றெடுத்த என் மகன் ராமனை பிரிந்தால் நான் நிச்சயம் இறந்து விடுவேன். ராமனை அனுப்ப மறுத்தால் விஸ்வாமித்திரர் சாபம் கொடுத்து என்னை அழித்து விடுவார். எனவே இதில் எது நன்மையானது என்பதை தாங்கள் சிந்தித்து எனக்கு கட்டளையிட வேண்டும். அதற்கு வசிஷ்ட முனிவர், பூமிநாதனே, தேவ ரகசியத்தை செவிமடுப்பீராக. இது மிகவும் ரகசியமானது. இதனால் தாம் வருத்தப்பட வேண்டியதில்லை என்று தொடர்ந்தார். ஸ்ரீ ராமபிரான் வெறும் மனிதன் அல்லன். அவன் மனிதர்களுள் சிறந்தவன், அளவிட முடியாதவன், பரமாத்மா, சதானந்தன், எப்போதும் பேரின்பமாயிருப்பவன். பரமசிவனும் பரபிரம்மனும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவும் பிரம்மதேவரும் பக்தியுடன் பிரார்த்தனை செய்ததன் காரணமாக தாமரை கண்ணனான வைகுண்ட நாராயணனை பூமியின் பாரத்தை தீர்ப்பதற்காய் உனது மகனாக கௌசல்யா தேவியின் வயிற்றில் வந்து அவதரித்துள்ளார். தசரதனை, உனது பூர்வ ஜென்ம கதையினை கூறுகிறேன், செவிமடுப்பாயாக. முன்னொரு காலத்தில் நீ பிரம்மதேவரின் மைந்தனான கஷ்யப பிரஜாபதியாக இருந்தாய். உனது மனைவியான இந்த அன்னை கௌசல்யையே தான் அன்று அதிதி தேவியாக இருந்தாள். நீங்கள் இருவரும் ஒன்றிணைந்து நீண்ட காலம் கடுமையாக தவம் புரிந்தீர்கள். நெஞ்சில் தூய்மையோடும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு வழிபாடுகளோடும் நீங்கள் செய்த தவத்திற்கு மகிழ்ந்து பக்தவத்சலான வரங்களை அருளும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு உங்கள் முன் பிரத்யட்சமாகி நேரில் தோன்றி உங்களுக்கு வேண்டிய வரத்தை கேளுங்கள் என்று கூறினார். நீரே எனக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்று அவரிடம் தாம் வேண்டினீர். அதன் காரணமாகவே அந்த நாதன் இன்று உனக்கு ராமனாக மகனாக பிறந்துள்ளான் என்பதனை நீ அறிந்து கொள்வாய். பூமிக்கு அதிபதியே, ஆதிசேஷனே இலக்குவனாய் பிறந்துள்ளான்.
அவதரித்துள்ளான். அவருடைய சங்கமும் சக்கரமுமே பரதனும் சத்ருகனுமாக அவதரித்துள்ளனர். ஐயங்களை எல்லாம் கைவிட்டு நான் கூறுவதை இன்னும் உன்னிப்பாக கவனிப்பாய். யோகமாயா தேவியே மிதிலையில் சீதையாக, யாகபூமியில் அயோனிஜையாக தாயின் கருவறை இன்றி அவதரித்துள்ளாள். இங்கு வந்துள்ள விஸ்வாமித்திரராகிய நான் அவர்கள் இருவரையும் ராமன் மற்றும் சீதையை இணைத்து வைப்பதற்காகவே வந்துள்ளேன் என்பதை நீ உணர்வாயாக. இது மிகவும் இரகசியமானது, யாரிடமும் கூறத்தக்கது அல்ல. எனவே எவ்வித தயக்கமும் இன்றி உனது மகனை என்னுடன் அனுப்பி வைப்பாயாக. இதனை செவிமடுத்து மகிழ்ச்சி அடைந்த தசரத மன்னனும் விஸ்வாமித்ர முனிவரை வணங்கி முறைப்படி வழிபட்டு பக்தி பெருக்குடன் பகவான் ஸ்ரீ ராமபிரானையும் லக்ஷ்மண சுவாமியையும் வழி அனுப்பி வைத்தார். தசரத மன்னன் தன் புதல்வர்களான ராமலக்ஷ்மணர்களை மகிழ்ச்சியோடு முனிவர் விஸ்வாமித்திரருடன் வழி அனுப்பி வைத்தார். வாருங்கள் ராமா, லக்ஷ்மணா வாருங்கள் என்று அழைத்து அவர்களை தன் அருகில் இணைத்து மார்போடு இறுக அணைத்து தலை உச்சியை முகர்ந்து உங்களுக்கு நன்மைகள் உண்டாகட்டும், சென்று வாருங்கள் என்று கூறி விடை கொடுத்தார். ஜனகனாகிய தந்தையினதும் தாயினதும் தாமரை போன்ற பாதங்களை வணங்கி முனிவர்களின் தலைவரான குருவின் பாதங்களையும் தொழுது குருமார்களான ராமனும் லக்ஷ்மணனும் விஸ்வாமித்ர முனிவரை சென்று வணங்கினர். அரக்கர்களிடமிருந்து வேள்வியை காப்பதற்காக அந்த முனி சிரேஷ்டரும் அவர்களை ஏற்றுக்கொண்டார். வில், அம்புக்கூடு, வாள் ஆகியவற்றை ஏந்திய அரச குமாரர்களோடு கௌசிக முனிவரான விஸ்வாமித்திரர் யாத்திரையை தொடங்கினார். மன்னனிடம் விடை பெற்று ஆசிகளையும் கூறி தூய்மையான பாதங்களை கொண்ட அந்த பிள்ளைகளுடன் விஸ்வாமித்ர முனிவர் நடந்து சென்றார். அவர்கள் மெதுவாக சென்று ஒரு தேசத்தை கடந்த பின்னர் முனிவர் மந்தகாசத்துடன் புன்னகையுடன் ராமபிரானை நோக்கி கூறினார். ராமா, ராகவா, லக்ஷ்மணா செவிமடுங்கள். நீங்கள் மென்மையான உடல் அமைப்பை கொண்ட சிறுவர்கள் அல்லவா? உங்களுக்கு தாகமோ பசியோ தெரியாதவாறு இந்த உடல்களை காப்பதற்காக உங்களுக்கு என்னால் மாபெரும் மகிமை வாய்ந்த இரு வித்தைகள், மந்திரங்கள் உபதேசிக்கப்படுகின்றன. பாலகர்களே, நீங்கள் இதனை கற்று தடையின்றி ஜபித்தால் தாகமும் பசியும் உங்களை அண்டாது. பலா மற்றும் அதிபலா என்று அழைக்கப்படும் இவை தேவர்களால் உருவாக்கப்பட்ட வித்தைகளாகும் என்று ராமபிரானுக்கும் லக்ஷ்மண சுவாமிக்கும் முனிவர் உபதேசித்தார். தாகம், பசி முதலானவை நீங்கிய அந்த சிறுவர்களுடன் விஸ்வாமித்ர முனிவர் அப்போது கங்கையை கடந்து சென்றார். தாடகை வதம். தாடகா வனம் எனப்படும் அந்த காட்டை அடைந்த பின்னர் முனிவர் விஸ்வாமித்திரர் புன்னகையுடன் பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரனிடம் கூறினார். ராகவா, சத்திய பராக்கிரமத்தின் இருப்பிடமே ராமா, நீண்ட காலமாக இந்த வழியை யாரும் செல்வதில்லை, உனக்கு தெரியுமா? விரும்பிய உருவத்தை எடுக்கும் ஆற்றல் கொண்ட கொடூரமான தாடகை வாழும் தேசம் இதுவல்லவா? அவளுக்கு பயந்து உலக மக்கள் யாரும் இந்த நல் வழியில் நடப்பதில்லை. உலகை காக்கும் இறைவனை போற்றி அவளை நீ கொன்று விடுவாய். அவளை கொல்வதால் உனக்கு எந்த பாவமும் வந்து சேராது என்று முனிவர் கூறினார். அதனை செவிமடுத்து ராமபிரான் மெதுவாக தனது வில்லின் நாணை எடுத்து ஒலி எழுப்பினார். அந்த நான் ஒளியை கேட்டு கோபமடைந்த அந்த அரக்கியான தாடகை அவர்களை விழுங்குவதற்காக அதிவேகமாக ஓடி வந்தாள். அப்போது ராகவனான ராமபிரான் ஒரு அம்பை செலுத்தினார். அந்த ராமபானம் தாடகையின் மார்பில் நேராக பாய்ந்தது. பூமியில் ஒரு மலை சிறகுகள் அருந்து விழுவது போல கொடூர வடிவம் கொண்ட தாடகை கீழே விழுந்து மடிந்தாள். அடுத்த கணமே தங்க ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட உடலை கொண்ட ஒரு அழகான யக்ஷியாக அவள் அங்கே காட்சியளித்தாள். சாபத்தினால் அரக்கியாக மாறியிருந்த அந்த யக்ஷி சாப விமோச்சனம் பெற்று ராமபிரானின் அருளால் தேவலோகத்தை அடைந்தாள். அதன் பின்னர் முனிவர் விஸ்வாமித்திரர் லக்ஷ்மண சுவாமியுடன் கூடிய ராமபிரானுக்கு பல தெய்வீக அஸ்திரங்களையும் அவற்றின் இரகசியங்களையும் உபதேசித்தார். தூய்மையான குணம் கொண்ட அந்த இளம் குமாரர்களும் முனி ஸ்ரேஷ்டரும் அந்த அழகான காட்டில் உள்ள காமாசிரமத்தில் தங்கி மகிழ்ந்தனர். இரவும் வெடிந்தது. அவர்கள் மாலை கடன்களை சந்தியாவந்தனம் முடித்து அதிகாலை வேளையில் மிகுந்த ஆவலுடன் தங்கள் பயணத்தை தொடங்கினர். விஸ்வாமித்ர முனிவருடன் அவர்கள் சித்தாசிரமத்தை அடைந்தனர். அங்கே இருந்த முதன்மையான முனிவர்கள் எதிர்கொண்டு வந்து அவர்களை வணங்கினர். ராமனும் லக்ஷ்மண சுவாமியும் அந்த முனிவர்களை வணங்கினர். முனிவர்களும் மிகுந்த அன்போடு அவர்களுக்கு நல்வரவு கூறி உபசரித்தனர். சற்று ஓய்வெடுத்த பின்னர் பகவான் ஸ்ரீ ராமபிரான் விஸ்வாமித்ர முனிவரை கண்டு அன்போடு கூறினார். முனிவர்களில் சிறந்தவரே, தேவரீர் யாகத்திற்காக தீட்சை பெற்று கொள்ளுங்கள்.
துன்பங்கள் ஏதுமின்றி நான் இந்த யாகத்தை காப்பேன். தீயவர்களாகிய அந்த அரக்கர் கூட்டத்தை கொன்று அழிப்பதற்காக என் அம்புகளுடன் நான் இதோ தயாராக இருக்கிறேன். முனிவரே, கௌசிகராகிய விஸ்வாமித்திரர் யாக தீட்சை எடுத்துக்கொண்டார். அதே நேரத்தில் அரக்கர் படை அங்கே வந்து சேர்ந்தது. நண்பகல் வேளையில் ஆகாயத்திலிருந்து அங்கே இரத்த மழை பொழியத் தொடங்கியது. தாமதிக்காமல் ராமபிரான் 2 அம்புகளை தொடுத்து மாரீச்சன் சுபாகு ஆகிய வீரன்மார்களை நோக்கி எய்தார். ஒரு அம்பினால் சுபாகுவை அங்கேயே கொன்று வீழ்த்தினார். அதனை கண்டு மாரீச்சன் பயந்து நடுங்கி ஓடினான். ராமபாரணம் விடாமல் அவனை பின்தொடர்ந்து துரத்தியது. அவன் நிலை குலைந்து 1 யோஜனை தூரம் தள்ளப்பட்டு ஓடினான். கடலில் போய் விழுந்த மாரீச்சன் அங்கேயும் ராமபாணம் வருவதைக் கண்டு பயந்து நடுங்கினான். வேறு எங்கும் புகலிடம் இல்லாதவனாக என்னை தற்காத்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்துடன் அவன் அங்கே தங்கிவிட்டான். பக்தர்களிடம் பேரன்பு கொண்ட பெருமானின் கருணையினால் அன்று முதல் மாரீச்சனும் ஒரு பக்தனாக மாறிப்போனான். பகுதி அத்தியாத்ம ராமாயணத்தில் பாலகாண்டம் அரக்கர்களை வதம் செய்த பின்னர் விஸ்வாமித்ர முனிவர் ராம லக்ஷ்மணர்களுடன் ஜனகர் அரசாளும் மிதிலை நோக்கி பயணம் செய்வதை விவரிக்கிறது. பகைவர்களின் குலத்திற்கு காரணான லக்ஷ்மண சுவாமியும் ராமபிரானும் மற்ற அரக்க படைகளையெல்லாம் தங்களது கூர்மையான அம்புகளால் வதம் செய்தனர். அந்த மகிழ்ச்சியில் தேவர்கள் பூமாரி புஷ்ப பிருஷ்டி பொழிந்தனர். தேவதுந்துபிகள் முழங்கின. யக்ஷர்கள், கிண்ணறர்கள், சித்தர்கள், சாரணர்கள் மற்றும் கந்தர்வர்கள் அந்த கணமே கரம் கூப்பி துதித்து பேரானந்தம் அடைந்தனர். இதனை கண்டு விஸ்வாமித்ர முனிவர் அளவற்ற பெருமகிழ்ச்சி அடைந்து ஆனந்த வெளிநீருடன் அந்த மைந்தர்களை அரவணைத்து ஆசிகளை வழங்கி மிகுந்த பாசத்தோடு அவர்களுக்கு உணவளித்து உபசரித்தார். அங்கு அவர்கள் 3 தினங்கள் தங்கியிருந்து கௌசிக முனிவர் விஸ்வாமித்திரர் கூறிய பல்வேறு புராண கதைகளினை செவிமெடுத்து மகிழ்ந்தனர். 4ஆம் நாள் முனிவர் கூறினார், இனி நாம் நேரத்தை வீணடிக்கலாகாது. ஜனக மகாராஜரின் மகா வேள்வியை காண்பதற்காக நாம் தாமதமின்றி புறப்படுவோம். மைந்தர்களே, விதேக ராஜ்யத்தில் சிவபெருமானால் வைக்கப்பட்டது மன்னர்களால் நாள்தோறும் பூஜிக்கப்படுவதுமான புகழ்பெற்ற திரியம்பகம் என்னும் மகாதேவரின் மகாவில் உள்ளது. அரச குலத்தில் பிறந்த நீங்கள் அந்த மகாவில்லை காண வேண்டும். முனிஸ்ரேஷரின் இவ்வார்த்தைகளை செவிமடுத்து அந்த இளவரசர்கள் அவருடன் புறப்பட்டனர். அவர்கள் கங்கை கரையை அடைந்து அங்கிருந்த கௌதம முனிவரின் ஆசிரமத்தை வந்தடைந்தனர். அது தூய்மையான புண்ணிய பூமியாகவும் ஆனந்தம் தருவதாகவும் தெய்வீக மரங்கள், கொடிகள், மலர்கள் மற்றும் கனிகளுடன் எவ்வித பயமும் இல்லாத மிக அழகான அமைதியான இடமாகவும் விளங்கியது. ஆவலுடன் கண்டு விஸ்வாமித்ர முனிவரை நோக்கி தாமரை கண்ணனாகிய ராமபிரான் இவ்வாறு கூறினார். தவசீலரே, மனதை கவரும் வகையிலும் தங்குவதற்கேற்ற இடமாகவும் பல வகையான விலங்குகள் நிறைந்ததாகவும் இருக்கும் இந்த ஆசிரமத்தை கண்டபோது என் மனதில் பேரானந்தம் உண்டாகிறது. இதன் உண்மை என்னவென்று எனக்கு அருளை செய்ய வேண்டும். அகல்யா மோக்ஷம், அகலிகை சாப விமோச்சனம். அதனை கண்டு விஸ்வாமித்ர முனிவர் பாம்பனையில் துயிலும் பரம்பொருளாகிய ஸ்ரீ ராமபிரானிடம் அந்த பரம ரகசியத்தை கூறத் தொடங்கினார். குமாரா, முற்காலத்தில் நடந்த இந்த வரலாற்றினை செவிமடுப்பாயாக. சோர்வில்லாத கடும் தவமுடைய கௌதம முனிவர் கங்கை கரையில் உள்ள ஒரு நல்ல ஆசிரமத்தில் தனது தவ வலிமையினால் மங்களகரமாக வாழ்ந்து வந்த காலம் அது. உலக படைப்பாளியான பிரம்மதேவர் தன் மகளும் உலக அழகியுமான அகலிகை என்னும் திவ்ய கன்னி ரத்தினத்தை கௌதம முனிவருக்கு திருமணம் முடித்து கொடுத்தார். அவளும் மிகுந்த மகிழ்ச்சியோடு தன் கணவனுக்கு செய்யும் பணிவிடைகள், கற்பு நெறி மற்றும் நற்குணங்களால் கௌதம முனிவரை மகிழ்வித்தாள். கௌதம முனிவரும் தன் மனைவியான அகலிகையோடு அந்த பர்ணசாலையில் நீண்ட காலம் வாழ்ந்து வந்தார். உலகையே மயக்கும் பேரழகை கொண்ட அகலிகையின் அழகை கண்டு தேவேந்திரன் காமதேவனின் கணைகளுக்கு ஆட்பட்டு தன் நெறி தவறினான். கோவை பழம் போன்ற அவளது இதழ்களையும் பந்து போன்ற மார்பழகையும் பேரழகு பொருந்திய தொடைகளையும் அடைவதற்கு என்ன வழி என்று தேவேந்திரன் சிந்திக்க தொடங்கினான். காமனின் மலர் கணைகளால் துளைக்கப்பட்டு அவன் மிகுந்த மன தாபத்தில் மூழ்கினான். இப்பகுதி தேவேந்திரன் அகலிகையின் மேல் மோகம் கொண்டு கௌதம முனிவரின் வேடமிட்டு வந்து இறுதியில் முனிவரின் சாபத்திற்கு ஆளாகும் கதையை விவரிக்கிறது.
தேவேந்திரனின் காம மயக்கம். தன் மனதில் எப்போதும் அழகிய உருவமுடைய அகலிகையையே நினைத்து எண்ணி தேவர்களின் தலைவனான தேவேந்திரன் காமத்தால் கண்மூடித்தனமானான். கௌதம முனிவரின் ஆசிரமத்திற்குள் இடையூறின்றி நுழைய ஒரு நல்ல தருணத்தை அவன் எதிர்பார்த்து காத்திருந்தான். முனிவரின் வேடம் தரித்தல். ஒரு நாள் அதிகாலையில் கௌதம முனிவர் தன் காலை நேர வழிபாட்டிற்காக சந்தியா வந்தனத்திற்காக ஆசிரமத்தை விட்டு வெளியே சென்றார். அந்த தருணத்தை பயன்படுத்தி தேவேந்திரன் கௌதம முனிவரின் உருவத்தை எடுத்துக்கொண்டு ஆசிரமத்திற்குள் அவசரத்துடன் நுழைந்தான். முனிவரின் வருகையும் தேவேந்திரனின் நடுக்கமும். அவன் அகலிகையை தீண்டிவிட்டு விறுவிறுப்பாக வெளியேறிய வேளையில் சூரியன் இன்னும் உதிக்கவில்லை என்பதனை உணர்ந்து சந்தேகமடைந்த கௌதம முனிவர் ஆசிரமத்திற்கு விரைந்து திரும்பினார். அங்கே தன் வேடத்தில் இருக்கும் தேவேந்திரனை கண்டு முனிவர் திடுக்கிட்டார். முனிவரை கண்ட தேவேந்திரன் பயத்தால் நடுங்கி போய் நின்றான். முனிவரின் கோபம் கேள்வியும் தன் உருவத்திலேயே இருக்கும் அவனை கண்டு கடும் கோபமுற்ற முனிவர், நில், அங்கே நில், யாரிடா நீ, துரோகி, எல்லாவற்றையும் உண்மையை கூறு. என் உருவத்தை நீ எடுக்க என்ன காரணம்? வெட்கமில்லாத மகாபாவியே, உண்மையை கூறுவாய். உன்னை குறித்து எனக்கு தெரியும். உண்மையை கூறாவிட்டால் இப்பொழுதே உன்னை எரித்து சாம்பலாக்கி விடுவேன் என்று கர்ஜித்தார். தேவேந்திரனின் மன்னிப்பு. இதனை செவிமடுத்த தேவேந்திரன் முனிவரை நோக்கி, நான் தேவலோகத்தின் அதிபதிதான், ஆனால் காமத்திற்கு அடிமையாகிவிட்டேன். எனது முட்டாள்தனத்தால் இந்த தீய செயலை செய்துவிட்டேன். தயை கூர்ந்து எனது பிழையை பொறுத்தருள வேண்டும். என்னை மன்னித்தருளுங்கள் என்று வேண்டினான். முனிவரின் சாபம். அதனை செவிமடுத்து மேலும் சினமுற்ற முனிவர், நீ பேராசைப்பட்டு செய்த தீய செயலின் பலனாக உன் உடல் முழுவதும் 1000 பெண் குறிகளாக யோனிகளாக மாறக்கடவது என்று சாபமிட்டார். பின்னாள்களில் இந்த சாபம் 1000 விழிகளாக கண்களாக மாற்றப்பட்டது. முனிவர்களின் தலைவரான கௌதம முனிவர் தேவேந்திரனை சபித்துவிட்டு தனது ஆசிரமத்திற்குள் நுழைந்த போது அகல்யையும் அஞ்சி நடுங்கிக் கொண்டு நிற்பதை கண்டார். சிறந்த தபஸ்வியான கௌதம முனிவர் கோபத்துடன் அவளிடம் கூறினார், அந்தோ, உனது தீய நடத்தை எவ்வளவு கொடியது! ஆச்சாரமற்றவளே, துஷ்ட நெஞ்சம் கொண்டவளே, உனது சாமர்த்தியம் மிகவும் நன்று. உன் பாவங்கள் தீர்வதற்காக இதோ ஒரு கடுமையான மகா விரதத்தை உனக்கு பரிகாரமாக கூறுகிறேன். காமத்திற்கு அடிமையானவளே, நீ ஒரு கல் வடிவத்தை ஏற்று பகவான் ஸ்ரீ ராமபிரானின் தாமரை திருவடிகளை தியானித்தபடி இங்கேயே வாசம் செய்ய வேண்டும். பனி, வெயில், காற்று, மழை போன்றவற்றை தாங்கிக் கொண்டு உணவேதுமின்றி இரவும் பகலும் எந்த ஒரு உயிரினமும் நடமாடாத இந்த அழகிய காடு சூழ்ந்த எனது ஆசிரம பகுதியில் நீ கிடக்க வேண்டும். இவ்வாறாக பல திவ்ய ஆண்டுகள் கடந்து போகும்போது ராமபிரானும் அவரது தம்பியான இலக்குவனான லக்ஷ்மண சுவாமியும் இங்கே எழுந்தருளுவார்கள். ஸ்ரீ ராமபிரான் தாமரை திருவடிகளின் ஸ்பரிசம் தீண்டுதல் படும் அந்நாளில் உனது பாவங்களும் துயரங்களும் அனைத்தும் நீங்கும் என்று அறிவாயாக. அதன் பின்னர் நீ பக்தியுடன் முறைப்படி அவரை பூஜித்து வலம் வந்து தலை வணங்கி சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி அந்த நாதனை துதிக்கும் போது சாப விமோச்சனம் பெற்று தூய்மையான மனம் உடையவளாகி மீண்டும் எனக்கு பணிவிடை செய்யலாம். இவ்வாறு கூறிவிட்டு அந்த முனிவர் இமயமலையின் சாரலை நோக்கி சென்றார். அது முதல் தேவி அகல்யை இங்கேயே தங்கியிருந்தாள். உமது மலர் போன்ற மென்மையான திருவடி துகள்கள் எப்போது தன்மேல் படும் என்று தன் உள்ளத்திற்குள் எண்ணி எண்ணி மிகுந்த துயரத்துடன் எப்போதும் இங்கு வசித்து வருகிறாள். அளவற்ற ஆனந்தத்தை அளிப்பவரே, சிந்தாமணியே, பகவான் ஸ்ரீ ராமபிரானே, அகல்யா மோக்ஷம் யாராலும் காண முடியாதபடி கல் வடிவமாக கடும் தவத்துடன் இங்கே வசித்து கொண்டிருக்கும் பிரம்மகுமாரனான கௌதம முனிவரின் மனைவியின் பாவங்கள் அனைத்தையும் உமது பாதங்களால் இன்றே வேரோடு அழித்து அகல்யா தேவியை நிர்மலமாக்க தூய்மையாக்க வேண்டும். காதி நந்தனனான விஸ்வாமித்ர முனிவர் தசரத ராமனிடம் இவ்வாறு கூறி அவரை விரைவாக கரத்தினை பிடித்து அழைத்து சென்றார். கடும் தவத்தில் இருக்கும் அந்த கல் வடிவத்தை முன்னே காட்டி முனிவர் அதனை ராமபிரானுக்கு காண்பித்தார். ஸ்ரீ ராமபிரான் தனது தாமரை போன்ற திருவடிகளை மெதுவாக அதன் மேல் வைத்தார். லக்ஷ்மிபதியும் ரகுபதியும் ஜெகத்பதியுமான ராமபிரான் நான் தான் என்று கூறி மகிழ்ச்சி அடைந்த நாதன் அழகிய வடிவம் கொண்ட அந்த முனி பத்தினியை அகலிகையை வணங்கினார். அத்தருணத்தில் நாதனை கண்டால் அகலியையும் அவளுக்குள் ஏற்பட்ட பேரானந்தத்தை வார்த்தைகளால் விவரிக்க இயலாது.
தவ சிரேஷ்டரான கௌசிக முனிவருடன் துன்பங்கள் நீங்க தன் சகோதரனுடனும் லக்ஷ்மண சுவாமியுடனும் துன்பங்களை நாசம் செய்யும் இறைவனாகவும் விளங்கும் வில் மற்றும் அம்புகளுடனும் பீதாம்பரத்துடனும் மஞ்சள் பட்டாடையுடனும் ஸ்ரீவத்சம் பொருந்திய மார்புடனும் புன்னகை பூத்த திருமுகத்துடனும் தாமரை இதழ் போன்ற விழிகளுடனும் இந்திர நீல மணி போன்ற திருமேனியுடனும் தேவேந்திரன் முதலான தேவர்களால் வணங்கப்படும் பாதங்களுடனும் 10 திசைகளிலும் நிறைந்த பேரொளியுடனும் விளங்கும் பக்த வத்சலன இறைவனை அகல்யா தேவி தன் விழிகளால் கண்டாள். தன் கணவரான கௌதம முனிவரை எண்ணியபடியே தேவி அகலிகை இருந்தாள். அகல்யா ஸ்துதி. முன்னர் தனக்கு கூறப்பட்டதை கௌதம முனிவரின் சாப விமோசன வார்த்தைகளை அப்போது நினைவு கூர்ந்து, நிச்சயமாக இவரே ஜெகந்நாதனாகிய நாராயணன், தாமரை கண்ணன், லக்ஷ்மி தேவியின் மனதை கவர்பவர் என்று தன் ஆத்மாவில் சிந்தித்து பக்தியோடு எழுந்தாள். சாஷ்டாங்கமாக பணிந்து அர்க்கியம் முதலிய உபச்சாரங்களால் அவரை வழிபட்டாள். மகிழ்ச்சி விழிநீர் பெருகும் விழிகளோடும் தன் துயரங்கள் யாவும் நீங்கியவளாக திருவடி பணிந்து நமஸ்கரித்தாள். தன் உள்ளத்தில் மிகவும் பெருகிய பக்தியோடு மீண்டும் எழுந்து கரங்களை கூப்பி வணங்கி உடலெங்கும் சிலிர்ப்புற்ற மெய்ப்பாடுகளுடனும் பக்தியின் மிகுதியால் வார்த்தைகள் தெளிவாக வெளிவராமல் தழுதழுத்த குரலுடனும் இரண்டற்றவனும் அத்வைதன் ஆதியும் அந்தமும் இல்லாத உருவத்தை கொண்டவனுமாகிய இறைவனை கண்டு சட்டென்று உண்டான ஆனந்த கடலில் மூழ்கியவளாய் பின்வருமாறு துதிக்கத் தொடங்கினாள். அகல்யா ஸ்துதி. ஆதியே ஜெகநாதா, நான் தன்யவதி ஆனேன், கடை தேறினேன். தம்மை நேரில் தரிசிக்க பெற்றதால் மட்டுமே அல்ல, நான் மேலும் கூறுகிறேன். பிரம்மன், சிவன் முதலிய தேவர்களாலும் வேண்டி விரும்பப்படும் உமது தாமரை திருப்பாதங்களில் பதிந்துள்ள ஒரு துகள் தூசியானது உமது அளவற்ற அருளினால் இதோ எனக்கு கிடைத்துவிட்டது. பல கல்ப காலம் தம்மை ஆராதித்து தவம் செய்தாலும் இந்த பாக்கியம் கிட்டுமா? அகில உலக நாயகனே, உமது லீலைகள் எத்தகு ஆச்சரியமானவை! மானிட வடிவம் கொண்டு இவ்வாறு உலகை மோகத்தில் மாயையில் ஆழ்த்துகிறீர். ஆனந்தமயமானவரும் பேரண்டத்தின் பெருமாயை உடையவரும் பரிபூரணனும் ஏற்ற தாழ்வுகள் அற்றவனும் அசையாதவனும் ஆகிய நிலையான பரம்பொருள் அல்லவா தாம்? உமது பாத தாமரையின் தூசியால் தூய்மை பெற்ற பாகீரதி கங்கை நதி அரவ பூஷணனாகிய சிவனையும் பிரம்மனையும் மற்ற எல்லோரையும் தூய்மைப்படுத்துகிறது என்றால் அது உமது மாயையால் அல்லவா நிகழ்கிறது. ஸ்ரீராமஸ்துதி. நானும் இப்போது உமது திருவடிகளின் ஸ்பரிசத்தை தீண்டுதலை பெற்றுவிட்டேன் அல்லவா? வைகுந்தநாதா, கடந்த பிறவிகளில் நான் செய்த புண்ணியத்தை எவ்வாறு வர்ணிப்பேன்? விழிப்படையாதவர்களால் அடைவதற்கரிய பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே, மனிதனாக அவதரித்த பரம புருஷனான தேவனே, மனதை கவரும் அழகான திருமேனியை கொண்ட ராமனே, தத்துவ வடிவமானவனும் சத்தியத்திற்கு கட்டுப்பட்டவனும் ஆதியும் அந்தமும் தொடக்கமும் முடிவும் இல்லாதவனே, என்றும் அழியாத உன்னை நான் இனி எப்போதும் பஜிக்கிறேன், வழிபடுகின்றேன், கைகூப்பி தொழுகின்றேன். உன்னை தவிர வேறு யாரையும் நான் இனி பஜிக்க மாட்டேன், தொழ மாட்டேன். எந்த இரு பாத கமலங்களை திருவடிகளை வேதங்கள் ஆராய்ந்து தேடுகின்றனவோ, எந்த ஒரு தொப்புள் கொடியிலிருந்து பிரம்மதேவர் தோன்றினாரோ, யாதொரு நாமம், எந்த ஒரு திருநாமத்தை எப்போதும் மகாதேவனான சிவபெருமான் ஜபிக்கிறாரோ அந்த பரம்பொருளை என் மனதார நான் தினமும் வணங்குகிறேன். முனிவர்களில் சிறந்த நாரதரும் சந்திரனை சூடிய சிவபெருமானும் பிரம்மதேவனும் கலைமகரான சரஸ்வதி தேவியும் பிரம்மலோகத்தில் நின்று கொண்டு உமது நாமத்தின் மகிமையை பாடி புகழ்கிறார்கள். பாவங்களை போக்கும் ஸ்ரீ ராமபிரானின் சரித்திரம் ஒரு திவ்யமான அமுதம் மருந்து போன்றது. காமம், ஆசை முதலியவை நீங்கி பேரின்பம் அடைவதற்காக ராமபிரானை நானும் சரணடைகிறேன். ஆதியும் அந்தமும் இல்லாத தனிப்பெரும் தலைவனும் கலக்கம் இல்லாதவனுமே, யாராலும் முழுமையாக அறிய முடியாதவனும் ஆனால் வேதாந்தத்தின் மூலம் அறியப்படுபவனுமே, பரம்பொருளும் மேலானவற்றிற்கும் மேலானவனும் பரமாத்மாவும் பராபரனுமே, பரபிரம்ம வடிவமாக இருக்கும் பரமானந்த மூர்த்தியான நாதனே, ஆதி புருஷனும் பழமையானவனும் சுயம் பிரகாசமான ஜோதி வடிவமும் நீயே, அனைத்து சராசரங்களுக்கும் குருவாக விளங்கும் கருணை கடலே, உலகமே மயங்கும் அழகான ஒரு திருவுருவத்தை ஏற்றுக்கொண்டு இவ்வுலகத்திற்கு உமது அருளை வாரி வழங்குவதற்காக அப்படிப்பட்ட பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை நான் எப்போதும் துதிக்கின்றேன்.
பிரம்மன், விஷ்ணு, சிவன் என முத்தொழில்களை புரிந்து மாயையின் பிரதிபலிப்பாய் விளங்கும் பரம்பொருளை போற்றுதல். என் மனதில் பெருகி வரும் பக்தியினால் நான் உன்னை தியானிக்கிறேன். நீ தனித்தவனாகவும் பரிபூர்ண ஆனந்த வடிவமாகவும் ஆத்மாவில் திளைப்பவனாகவும் இருக்கிறாய். உன்னுடைய நிஜமான மாயை சக்தியினால் இந்த ஜெகத்தின் சிருஷ்டி, படைத்தல், ஸ்திதி, காத்தல், சம்ஹாரம், அழித்தல் ஆகியவற்றை செய்வதற்காக பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், சிவன் என்ற நாமங்களை தாங்கி வெவ்வேறு உருவங்களை ஏற்றுக்கொள்ளும் நிர்குண மூர்த்தியே, வேதாந்தத்தினால் மட்டுமே அறியக்கூடியவனே, என் மனதில் எப்போதும் நீ வாசம் புரிவாயாக. ஸ்ரீராமனின் திருவடிகளை வணங்கி அவனது உலகளாவிய வடிவத்தை போற்றுதல். ராமா ராமா, உன்னுடைய தாமரை திருவடிகளுக்கு வணக்கம். லக்ஷ்மி தேவியின் கரங்களால் அன்போடு அர்ச்சிக்கப்பட்டதும் முனிவர்களாலும் தேவர்களாலும் தியானிக்கப்படுவதும் 3 உலகங்களையும் அளந்ததுமான உனது திருவடிகளை வணங்குகிறேன். பிரம்மதேவரின் கரங்களால் சுத்தம் செய்யப்பட்டதும் சங்கம் மற்றும் சக்கர ரேகைகளை கொண்டதும் பாவங்களை நாசம் செய்வதுமான உன்னுடைய நிர்மலமான ஆத்மஸ்வரூபத்திற்கு என் நமஸ்காரங்கள். நீயே இந்த உலகத்திற்கு ஆதாரமாக இருக்கிறாய். உலகமாய் விளங்குவதும் நீயே. உலகத்தின் ஆதி காரணமும் நீயே அல்லவா? எல்லா உயிர்களிடத்தும் பற்றற்றவனாக இருக்கும் நீ எதற்கும் உட்படாத காட்சி வடிவமாய் விளங்குகிறாய். பிறப்பற்றவனும் அழிவற்றவனும் எவராலும் வெல்ல முடியாதவனுமான நீ சொல்லுக்கு எட்டாத பேரானந்த வடிவம் ஆவாய். காரணம், காரியம், கர்த்தா, பலன் என பலவாறாக தோன்றும் இந்த உலகம் உன்னுடைய மாயையினால் பல வடிவங்களாக காட்சியளிக்கிறது. உண்மையில் நீ ஒருவனே ஆயினும் உன்னுடைய உண்மையான ஸ்வரூபத்தை உனக்கு தொண்டு செய்யும் பக்தர்களால் கூட முழுமையாக அறிய இயலாது. உனது மாயையினால் மயங்கிய மனம் கொண்ட அறிவிலிகள், அஞ்ஞானிகளான மனிதர்கள் உமது மகிமைகளை நேராக அறிய முடியாமல் உலகிற்கு ஆன்மாவாக விளங்கும் உங்களை ஒரு சாதாரண மனிதன் என்று எண்ணிக்கொள்கிறார்கள். உள்ளேயும் வெளியேயும் எங்கும் நிறைந்தும் விளங்குவது தாமே அல்லவா? தூய்மையானவன், சமமானவன், நித்தியமானவன், நிர்மலமானவன், ஒருவனானவன், புத்தி வடிவானவன், அவ்வியக்தன், வெளிப்படாதவன், சாந்த குணமுடையவன், பற்றற்றவன், உருவமற்றவன், நிராகாரன் தாமே ஆவீர். சத்வகுணங்கள் பொருந்திய சக்தியுடன் கூடியவனும் அனைத்து ஜீவராசிகளுக்குள்ளும் வாழும் ஜீவாத்மாவாகிய நாதனும் தாமே ஆவீர். பக்தர்களுக்கு முக்தி அளிப்பவனும் யோகிகளுக்கு யோகத்தை அருள்பவனும் உலக பற்றுள்ளவர்களுக்கு போகங்களை இன்பங்களை அளிப்பவனும் சித்தர்களுக்கு சித்திகளை வழங்குபவனும் தாமே ஆவீர்கள். அனைத்து உலகங்களுக்கும் ஆதாரமாக விளங்குபவனும் அனைத்து ஜீவர்களையும் படைத்தவனும் ஒப்பில்லாதவனும் களங்கமற்றவனும் தூய்மையானவனும் தாமே ஆவீர்கள். குணங்களை கடந்தவன், நிர்குணன், அசைவற்ற நிர்மலன், ஆதாரமற்றவன், செயல்களற்றவன், காரணமற்றவன், அகங்காரமற்றவன், நித்தியமானவன் தாமே ஆவீர்கள். சத்தியம், ஞானம், அளவற்ற ஆனந்தம் ஆகியவற்றின் வடிவான பரம்பொருள் தாமே ஆவீர்கள். பரமாத்மாவும் சர்வ ஆன்மாவும் அறிவும் தாமே ஆவீர்கள். சத்து மாத்திரமாய் விளங்கும் பரமாத்மா தாமே ஆவீர்கள். சச்சிதானந்த பிரம்மமும் எல்லாவற்றிற்கும் ஈஸ்வரனும் மகேஸ்வரனும் தாமே ஆவீர்கள். அச்சுதன் முதலான திருநாமங்களை கொண்ட சர்வ தேவதா மயனும் தாமே ஆவீர்கள். இத்தகைய பெருமைகளை கொண்ட உங்களை மூடனாகவும் மந்த புத்தி உடையவனாகவும் இருக்கும் நான் எவ்வாறு முழுமையாக அறிந்து கொள்ள முடியும்? உமது உண்மையான தத்துவத்தை நான் அறிய மாட்டேன். இருப்பினும் உமக்கு மீண்டும் மீண்டும் எமது நமஸ்காரங்கள். நமோ நமக. நான் எங்கு வாழ்ந்தாலும் எக்காலத்திலும் உமது தாமரை மலர் போன்ற திருவடிகளில் சற்றும் விலகாத பக்தி மட்டுமே எனக்கு இருக்க வேண்டும். இதை தவிர வேறு எதையும் நான் யாசிக்கவில்லை. உமக்கு எனது நமஸ்காரங்கள். நமோ நமக. நமஸ்தே ராமராமா புருஷோத்தயக்ஷா விஷ்ணு புருஷோத்தமனே பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே பகவான் ஸ்ரீ ராமபிரானே உமக்கு நமஸ்காரம். ஸ்ரீராமஸ்துதியின் தொடர்ச்சி. நமஸ்தே ராமராம பக்தவத்சல ராமராம. வணக்கம் ராமராமா, பக்தர்களிடம் அன்பு கொண்ட ராமா. நமஸ்தே ஹிருஷிகேசா ராம ராகவ ராம. வணக்கம் புலன்களை வென்றவனே ராம ராகவ ராம. வணக்கம் நாராயணா, உமக்கு எப்போதும் எனது வணக்கங்கள் உரித்தாகுக. என் செயல்கள் அனைத்தை உமக்கே அர்ப்பணிக்கிறேன். உலகங்களின் அதிபதியே, என் பிழைகள் அனைத்தையும் பொறுத்தருள்வீராக. பிறப்பு மற்றும் இறப்பு துயரங்களை நீக்குபவனும் அகிலத்தின் நாதனும்
கோடி சூரிய பிரகாசம் கொண்டவனுமாகிய ராமனை, தன் தாமரை கரங்களில் வில்லையும் அம்பையும் ஏந்தியவனை, கருணை வடிவினனை, கார்மேக நிறமுடைய ராமனை, பொன்னிற பட்டாடை உடுத்திய லக்ஷ்மி தேவியின் மணாளனை, பொன்னால் செய்த ரத்தின குண்டலங்கள் கன்னங்களில் ஒளிர்பவனை, தாமரை இதழ் போன்ற தூய்மையான விழிகளை கொண்டவனை, பிரம்மதேவனால் வணங்கப்படும் ஸ்ரீராமனை என் மனதால் துதிக்கின்றேன். அகலிகை மோக்ஷம். தன் முன்னால் நின்று கொண்டிருக்கும் சாக்ஷாத் ஈஸ்வரனான ராகவநாதனை, புருஷோத்தமனை கரம் கூப்பி பக்தியுடன் துதித்தாள் அகலிகை. உலகநாதனின் அருளை பெற்ற அகல்யையானவள் அதன் பின்னர் உலகநாதனான ராமபிரானின் அனுமதியோடு தூய்மை அடைந்து சென்றாள். கணவரான கௌதம முனிவரை சென்றடைந்து மனக்கவலைகள் யாவும் நீங்கி அகலிகை அவருடன் வாழ்ந்தாள். இந்த துதியை பக்தியுடன் ஜெபிக்கும் ஒரு மனிதன் தூய்மை அடைந்து அவனது பாவங்கள் யாவும் உடனே அழிந்து மேலான பிரம்மானந்தத்தை அடைவான் என்பதில் ஐயமில்லை. இவ்வுலகில் அனைத்து செல்வங்களும் சுகங்களும் மனிதர்களுக்கு நிச்சயம் கிட்டும். பக்தியுடன் இறைவனை இதயத்தில் இருத்தி இந்த துதியை ஜெபித்தால் நினைத்தது அனைத்தும் கைகூடும். புத்திர பாக்கியம் வேண்டுவோர் ஜபித்தால் நல்ல புதல்வர்கள் பிறப்பர். செல்வம் வேண்டுவோர் ஜபித்தால் அளவற்ற செல்வம் பெருகும். குருவின் படுக்கையை பகிர்ந்தவன், பொன்னை திருடியவன், மது அருந்தியவன் என பிராமணர், தாயை கொன்றவன், தந்தையை கொன்றவன், போகி, இன்ப நுகர்வாளன், புருஷர்களில் மிக கீழ்மகன் என்றாலும் அவன் நித்தம் புருஷோத்தமனும் பக்த வத்சலனுமான நாராயணனை மனதினில் ராமச்சந்திரனை தியானித்து பக்தியோடு ஜபித்து ஆதரவோடு வணங்கினால் மோட்சம் சாத்தியமாகும் அல்லவா? நல்ல உத்தமர்களுக்கு இதில் மோட்சம் கிட்டும் என்று கூறவும் வேண்டுமோ? உடனே மோட்சம் சம்பவித்து விடும் அல்லவா? சாத்தியமாகும் அல்லவா? நல்ல உத்தமர்களுக்கு இதில் மோட்சம் கிட்டும் என்று கூறவும் வேண்டுமோ? உடனே மோட்சம் சம்பவித்துவிடும். இதில் ஐயமேதும் இல்லை. அத்தியாத்ம ராமாயணத்தின் 3ஆம் அத்தியாயமான 3ஆம் நாள் கதை பகுதி இனிதே நிறைவடைந்தது.